9ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதை பார்த்துங்க, கீழே இருந்து மேலே 12 79 38. ஓகேவா? இதை பார்த்துங்க, 12 79 38. ஏ போர்டு 499. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 12 அப்படின்னு இருக்குது. இந்த 12 நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 26. 26க்கு மேலே கீழே வந்து 74 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 79. ஓகேவா? இந்த 12ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 62ன்னு வரும். அதை திருப்பினா நமக்கு 26. அதுக்கு மேலே நமக்கு இந்த 79 74ன்னு வந்திருக்கு. இந்த 38ன்ற நம்பரு. இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் வந்திருந்தால் நாம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த வருஷத்தில் பாருங்கள், மே மாதத்தில், ஓகேவா, மே மாதத்தில் அதே மெத்தடில் பாருங்கள், அந்த 12ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 67. இல்லை, ரெண்டு நம்பருமே ஆப்போசிட் பண்ணணும். இங்கே இருக்கிற 12ன்ற நம்பருக்கு இது போன வருஷம் மே மாதம், இது இந்த வருஷம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 67. அந்த 79 இருக்காங்க, அந்த 79க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் இங்கே பாருங்கள் 42. இப்போ அதுக்கு மேலே 38ன்னு இருக்குது. அதை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 83. கரெக்டாக அந்த மூணு நம்பர் வரிசையாக வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு பிசி 26, அதாவது இந்த நம்பர் ஃபுல் ஆப்போசிட் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள், 67. திருப்பி வச்சிங்கன்னா 76. அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 26. அப்புறம் பாருங்கள் 42. அதுக்கு ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 74. இப்போ இந்த 83ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும், இல்லைன்னா ரெண்டு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அதுக்கு மெத்தடு பாருங்கள். இங்கே பாருங்கள் 367. கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. இந்த 367 ஒரு நம்பர் ஆப்போசிட், இந்த சி போர்டில் இருக்கிற 7ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 376. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 542ல் ரெண்டு நம்பர் 52ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 07. அதாவது இங்கே இருக்கிற ஏசியில் இங்கே ஏபி, இங்கே இருக்கிற பி போர்டு, இங்கே சி போர்டு. ஓகேவா? இப்போ நமக்கு சி போர்டில் 8ன்ற நம்பர் இறங்கணும். ஓகேவா? 8ன்ற நம்பர், 8 வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அந்த 8ன்ற நம்பர் பெண்டிங்கில் கடைசியாக வந்து 28 78 58. 58 அப்படின்னு போயிருக்கு. வந்தால் 08 அப்படின்னு தான் வரணும்னு எதிர்பார்க்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 8ன்ற நம்பரு சி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ன்னு வரும்போது இந்த முதல்ல ஏசியில் இருக்கிற 37, இங்கே 32. அப்புறம் ஏசியில் இருக்கிற 52 ஃபுல் ஆப்போசிட்டு 07. இப்போ இந்த 73ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட்டு 23 அப்படின்னு வரணும். அப்போ 238ன்ற நம்பரு பிசியில் வரணும். ஓகேவா? 38 83 33 88ன்ற நம்பரு பிசியில் செட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 27ன்ற நம்பரை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியுதா? பார்த்துக்குங்க. இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 499. இங்கே பாருங்கள் 357. இங்கே வந்து வரிசை நம்பராக இருக்குது. 357 ஒத்த நம்பர் வரிசையாக இருக்குது, அங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 30ன்னு இருக்குது. அப்போ 357ன்ற நம்பருக்கு இங்கே 2 இல்லை 7ன்ற நம்பரே வரணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு 788 அப்படி இல்லைன்னா 738 அப்படின்னு வரணும். இப்போ இங்கே 21ன்ற நம்பர் மார்க் பண்ணிக்குது பாருங்கள். 21க்கு நமக்கு 26. ஓகேவா? 26 எப்போவுமே நான் சொல்கிறது தான். இந்த 27ன்ற நம்பரு ஒரு நாள் மறுநாளுமே அதே நம்பரில் ஒரு ஆப்போசிட் வந்தால் திரும்ப அந்த 27ன்ற நம்பரே கேமில் வரும் அப்படின்றது. எப்படின்னா இங்கே பாருங்கள் 2 2 2ன்னு வந்திருக்கா. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 7 2 7. திரும்ப பாருங்கள் 7 7 7. ஓகேவா? இந்த மாதிரி இந்த 7ன்ற நம்பரு 2 நாள் வந்துருச்சுன்னா 3ஆவது நாளுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், ஏ போர்டில் 2, பி போர்டில்
7 மறுபடியும் சி போர்டில் 2. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் 7ன்ற நம்பரு 2 முறை வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 7 7 7. அதனால் 7 2 மறுபடியும் கேமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்க 2 7ன்ற நம்பரு ப்ளே பண்ணலாம். இப்போ பாருங்கள் 21க்கு நமக்கு 26 அப்படின்னு இருக்குது. அதுக்கு பாருங்கள் 47ன்ற நம்பர் நமக்கு அப்படியே இங்கே 74ன்னு திரும்பிடுச்சு. இப்போ நம்ம இந்த 72ன்ற நம்பரை தான் ஏபியில் செட் பண்ணணும். 72 நமக்கு டைரெக்டாகவும் வந்துடலாம். 72ன்ற நம்பரு அப்படி இல்லைன்னா 77 வரலாம், இல்லை 22 வரலாம், 27 வரலாம். ஸோ 4 நம்பர் வரும். இந்த 72ன்ற நம்பர் ஏபியில் செட் பண்ணிங்கன்னா 4 நம்பர் வரும். இங்கே பாருங்கள் 28க்கு 73. இது திரும்ப வந்து இந்த 28ல் ஆரம்பித்து 82ல் இந்த கேம் முடிஞ்சிருக்கும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 7 5 6ன்ற நம்பர்லாம் தொடர்ந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 730. அதில் பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டு 57ன்னு இறங்கியிருக்கும். அப்புறம் பாருங்கள் 68ன்னு இறங்கியிருக்கும். அப்புறம் 58 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த 28 52 57 70ன்ற நம்பரு வந்திருக்கும். அதுக்கு இடையில் வந்து ஒரு 68ன்ற நம்பர் வந்திருக்கும். அதுவுமே வந்து இந்த 286 அப்படின்ற நம்பரில் தான் இந்த 68 வந்திருக்கும். ஸோ அந்த மெத்தடில் இப்போ நமக்கு 326ன்ற நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த 326ன்ற நம்பருமே வந்து இந்த 286 தான். ஓகேவா, 286 தான். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த 074, இந்த 074 இந்த 730ன்ற நம்பரில் தான் நமக்கு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா அடுத்து பாருங்கள் இந்த 57, இந்த 577ல் இங்கே 2 நம்பர் வரணும். அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும், இல்லைன்னா ஒரு நம்பர் ஏற்றி இறக்கி வைக்கணும். ஓகேவா, இங்கே ஃபுல் ஆப்போசிட். இது 286க்கு 326 ஒரு நம்பர் பி போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இப்போ இங்கே 730ல் ஒரு நம்பர் கூட்டி 074 பாக்ஸ் அடிச்சிருக்கு. இப்போ இந்த 577ல் தான் இங்கே கேம் வரணும். அப்படி வரும்போது இங்கே இருக்கிற இந்த 72 மேட்ச் பண்ணி இந்த இடத்துல கேம், இந்த 577 இந்த 72 இதை வச்சு தான் பாக்ஸ் அடிக்கணும். ஓகேவா, பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு பாருங்கள். 572 பாக்ஸ் வரலாம், இல்லை 775ன்னு அடிக்கலாம். அதனால் இந்த 72ஐயும் இந்த 577ஐயும் மேட்ச் பண்ணி இங்கே ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, 572 பாக்ஸ் வரலாம், இல்லை 577 பாக்ஸ் வரலாம். ஓகேவா, இல்லை 522மே பாக்ஸ் வரலாம். அதனால் இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஐடியா வருது. நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஏதாவது வேறு மெத்தடு யோசிச்சு பாருங்கள். அந்த மெத்தடில் வந்தாலுமே வந்து இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் வந்து 7 2ன்ற நம்பரும் கேமில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட 8 3 அப்படின்ற நம்பரு அதோட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.